மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏற்றிவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் காலை மாலையும் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் நம்ம ஏற்றிவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதா எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது அனைவருமே சங்கரா டிவி நேயர்கள் அனைவருமே யாரெல்லாம் சபரிமலைக்கு போக முடியலன்னு நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு அந்த கவலையே போயிடும். ஐயப்பனுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நிறைய தத்துவங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் யாருமே எந்த ஒரு நிந்தனையின் பேரில் எதையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இறை பக்தி அப்படின்ற ஒரு உணர்வே நமக்குள்ள தன்னால் அது ஊற்றெடுத்து வந்தால் தான் அது உண்மையான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் 41 நாட்கள் விரதம் இருந்து அந்த பெரிய பாதையில் கடுமையான பயணத்தை மேற்கொண்டு சபரிமலைக்கு போய் ஞான பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சாஸ்தாவை நம்ம 18 படிகளில் ஏறி போய் தரிசனம் பண்ண பொழுது அங்கே இருக்கக்கூடிய துவஜஸ்தம்பத்தில் தத்வமசி அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்கும். இந்த வாசகம் ரொம்பவே அற்புதமான ஒரு வாசகம். அதாவது 41 நாட்கள் விரதம் இருந்து கடுமையான இந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறதுனால நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு இறை உணர்வு, அந்த உணர்வு என்ன சொல்லும்னா ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் கடவுள் ஐக்கியமாகி இருக்கிறான்ற தத்துவத்தை அது தெரிவிக்கிறது. அதனால தான் ஐயப்ப பக்தர்கள் தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தரையுமே சுவாமின்னு கூப்பிடுறதும் மற்றவங்களையும் சுவாமியாகவே பார்க்கறதும் ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட தத்துவத்தை நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம் அப்படின்னா இந்த மாதிரியான விரதங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம உடல் மூலியமாக நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் மூலியமாகவும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம அந்த இடத்துல 18 படியேறி ஞான பீடத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை தரிசனம் பண்ணும்பொழுது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய உண்மையான அந்த பக்தின்னு சொல்லலாங்க. அனைவரும் சமம், அனைவரும் அவங்கவுங்களுக்கு பிடித்த விஷயத்து மூலியமாக ஃபாலோ பண்ணி இறைவனை அடையிறது தான் நம்மளுடைய ஒரு சன்மார்க்கத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தபடியாக கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கும் முறைகளில் இன்னைக்கு என்ன விஷயம் சொல்லவிருக்கார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னைக்கு என்ன விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனுடைய விரத முறைகள் ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம டேர்ம்ஸ்ல நம்ம காதில் கேட்டது உண்டு. கன்னி பூஜை அதில் ஒரு விஷயம். இந்த கன்னி பூஜைனா என்ன அப்படின்ற ஒரு விஷயம், இந்த கன்னி பூஜையே ஐயப்பனுக்கு அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கவிருக்கும். வாங்க கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் என்ன சொல்றான்றதை கேட்கலாம். சுவாமியே சரணமையப்பா, ஏற்றிவிடப்பா ஐயப்பா தொகுப்பிலே நாம் இருமுடி நிறைத்து சபரிமலைக்கு கிளம்புகிற தருணம். இப்போ இது நடுவில் ஒரு சின்ன இடைச்செருகலாக இந்த விரதம் இருக்கும் பொழுது நிறைய குருசாமிகள் கன்னி பூஜை கண்டிப்பா பண்ணணும், இவ்வளோ பேர் கூப்பிடணும், இவ்வளோ செலவு பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கலாம். குருசாமி சொன்னது தப்பு இல்லை, கன்னி பூஜை பண்றது தப்பு இல்லை. ஆனா இந்த விரலுக்கேற்ற வீக்கம் சொல்லுவாங்க, நமக்கு என்ன முடியுமோ அதை பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் குருசாமிகள் சொன்னதெல்லாம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும், கன்னி பூஜையில் ஐயப்பன் வருவதாக சத்தியம். எந்த கன்னி பூஜை நடந்தாலும் சரி ஐயப்பன், இப்போ ஐயப்பனுக்கு நிறைய வேஷம் தேவையில்லை. ஐயப்பன் எங்கு வேண்டுமானாலும் இருப்பார். எங்கும் ஐயப்பனே, எல்லாம் ஐயப்பனே, எங்கும் ஐயப்பனே, எல்லாம் ஐயப்பனே, எதிலும் ஐயப்பனே, எதிலும் ஐயப்பனே, இந்த புவனம் ஐயப்பனே, எல்லாம் ஐயப்பனே, இந்த புவனம் இந்த உலகம் ஐயப்பனே. ஐயப்பன் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார். அதனால எங்க வீட்டுக்கு கன்னிசாமி பூஜைக்கு வந்தா அப்போ அந்த வீட்டுக்கு போக மாட்டாரா சார், இந்த வீட்டுக்கு போக மாட்டாரா? ஐயப்பனுக்கு அந்த கன்வென்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஐயப்பனுக்கு ஃப்ளைட் தேவையில்லை, ட்ரெயின் தேவையில்லை. ஐயப்பனுடைய சக்தி எல்லா பூஜைகளிலும் இருக்கும் என்பது உண்மை, நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு, கண்டிப்பாக ஐயப்பன்
அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு சாப்பிடுவார் என்பது சத்தியம். இதை விட நான் தெளிவா சொல்ல முடியாது. இதற்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் உண்டு. சரி, இப்ப அந்த கன்னிசாமி பூஜையை பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. சார், எனக்கு வசதியே இல்லை சார், நான் எப்படி சார் கன்னிசாமி பூஜை பண்றது? நான் சபரிமலைக்கு போறதே அப்படி இப்படி கரட்டி கிரட்டி நான் போறேன் சார் அப்படின்னு நிறைய சாமிமார்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. கவலையே படாதீங்க. கன்னி பூஜை பண்ணாதான் சபரிமலையில ஐயப்பன் தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு கிடையாது. சில பேர் சொல்றாங்க கன்னி பூஜை பண்ணாதான் நல்லது. சரி, ஒரு ஐயப்பனுக்கு ஒரு பூஜை பண்றதுல தப்பு இல்லை நம்ம வீட்டுல. அத மாதிரி ஒரு நிலைமை வந்தால் கன்னி பூஜை நடத்த வேண்டும், நடத்தித்தான் ஆக வேண்டும் என்று கன்னிசாமி ஆசைப்பட்டால் ஒரு வழி இருக்கு. உங்க வீட்டுல பூஜை பண்ணுங்க. உங்களால எவ்வளவு பேரை முடியுமோ கூப்பிடுங்க. சார், எனக்கு 4 பேர் தான் கூப்பிட முடியும். கூப்பிடுங்க, 4 பேரை கூப்பிடுங்க. அந்த 4 பேரை கூப்பிட்டு அந்த சாமிகளுக்கு சாப்பாடு போடுங்க. அப்படி இல்லையா, எனக்கு இதுக்கும் வசதி இல்லையா, ஐயப்பனை மனசார நினைச்சுட்டு யாராவது ஒரு டிசர்விங் பர்சனுக்கு, அதாவது உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க, உண்மையிலேயே ஏழையா இருக்கிறவங்க, அவங்கள கூப்பிட்டு, அவங்க சாமிங்களா இருக்கணும் கூட அவசியம் இல்லை, அவங்க மாலை போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க சபரிமலைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, யாராவது ஒரு தகுதியான ஒரு நபரை பார்த்து உண்மையிலேயே சாப்பாடு கஷ்டப்படுறவங்கள பார்த்து, ஏன்னா அன்னதானம் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா, அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா, பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணமே ஐயப்பா, கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. அன்னதானத்துக்கு ஐயப்பன் சத்தியமாக வருவார் என்பது நிச்சயம். இத நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். பல இடங்களில் பார்க்கின்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. சபரிமலையில ஒரு வாட்டி பம்பையில அன்னதானம் பண்றாங்க, ஒரு பெரிய குரூப். அன்னதானம் பண்ணும்போது 108 இலைய போட்டு 107 சாமிகளை உட்காத்தி வச்சு, ஒரே ஒரு இலையில மட்டும் ஆள் உட்காத்தி வைக்காம, ஆனா நம்ம சாப்பிடுற இந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை எல்லாத்தையும் அந்த இலையில சர்வ் பண்ணிட்டு அந்த இலையில யாரும் உட்காரல. ஆனால் இந்த 107 பேர் சாப்பிட்டு முடிச்சு அந்த இலையை எடுக்க போகும் பொழுது 107 இலை காலியா இருக்குங்க. அந்த 108வது இலையில அந்த பரிமாறப்பட்ட ஐட்டங்கள்ல அந்த கைரேகை பதிந்திருக்கிறது. அந்த கையை போட்டு சாம்பார் சாதம் பிசைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படின்னா அது யார் சாப்பிட்டது? இதை என்னுடைய கண்ணால் பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஐயப்பன் சாப்பிட்ட சாப்பாடு. அப்ப என்ன அர்த்தம்? கண்டிப்பாக எந்த வீட்டில் அன்னதானம் நடந்தாலும் ஐயப்பன் பூஜையில் கண்டிப்பாக ஐயப்பன் சாப்பிடுவார் என்பது நிச்சயம். அதனால நான் கன்னி பூஜை பண்ணல, அதனால எனக்கு ஐயப்பன் தரிசனம் கிடைக்காது, அதெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். மாலை போட்ட பக்தர்கள் அத்தனை பேரையும் மலைக்கு அழைத்து சென்று நல்ல தரிசனம் கொடுத்து திருப்பி கொண்டு விட வேண்டியது ஐயப்பனுடைய பொறுப்பு. இதுக்கு முக்கியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சரணாகதி தான். நீ தைரியமா ஐயப்பட்ட எல்லா பாரத்தையும் போடுங்க. ஐயப்பா, நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா, வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே, போகும் பயணம் எங்கே நான் அறியேனே, என் வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே, போகும் பயணம் எங்கே நான் அறியேனே, கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல, அலையை பார்க்கிறேன் அதுவும் அடங்கல, ஐயப்பா உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்ல, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சகலமும் எனக்கு உன் சபரிதானப்பா, என் உயிரில் கலந்து நாவில் பாடும் என் ஐயப்பா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, எங்களை பார்த்து பார்த்து
அம்மா மாதிரி பார்த்து போறான். எங்களை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. அன்பர்களே, நம்மளோட நம்ம அப்பாவா, நம்ம அண்ணாவா, நம்ம அம்மாவா, நம்ம தாத்தாவா, நம்ம நண்பனா, கூடவே ஐயப்பன் உங்கள் வாழ்வில் இருப்பார் என்பது நிச்சயம். மற்ற விஷயங்களை நாம் நாளை சிந்திப்போம். சுவாமியே சரணமையப்பா.